அல்லாஹை நாம் நினைவு கூறக்கூடியதாக ஆகும் பொழுது அல்லாஹ்வால் இந்த மனிதனை அந்தஸ்து உயர்த்தப்படும். அல்லாஹ் தன்னோடு அந்த மனிதனை தன்னுடைய குருவித்தில் இணைத்துக் கொள்கின்றான். தான் தங்கும் உள்ளமாக அல்லாஹ் கல்வனமும் அசுல்லாஹ் அல்லாஹ் அந்த மனிதனை ஆக்குகின்றான். அதற்குத்தான் அல்லாஹ் நம்மை அல்லாஹ் அஸ்ரஃபுல் மஹ்லூகாத் என்று உயர்த்தி வைக்கின்றான். தன்னுடைய ரகசிய பொருள் என்று கூட அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான் மனிதன். இப்படியெல்லாம் மனிதனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்ற காரணம், எப்பொழுது நாம் இந்த அபிலாசைகளை ஆசைகளை அடக்கி அவை நம்ம கல்விக்குள் இடம் கொடாமல் அல்லாஹுக்கு மட்டுமே இந்த இடம் கொடுத்து அல்லாஹுடைய ஏவலர்களுக்கும் நபியுடைய வழிமுறைகளுக்கும் இடம் கொடுத்து நாம் முற்றிலும் தீனின் அடிப்படையில் வாழ்கின்றோமோ அப்பொழுது நாம் வெற்றி பெறுவோம். அப்படிப்பட்ட நிலையில் வாழ்வதற்கு தான் சேகமாகவுடைய தேவை ஏற்படுகின்றது. நாம் நம்முடைய அபிலாஷைகளோடு நம்முடைய ஆசைகளோடு உலகத்தில் வாழ்கின்றோம். எப்படி வாழ வேண்டும் என்று வாழ வழி தெரியவில்லை. அதே சேகமாகலில் அருகாமையில் இருந்து அவரிடத்தில் மையத்தாகி அவர்களுடைய ஆலோசனைக்கு இணங்க அவர்கள் காட்டக்கூடிய வழியிலே நாம் இயங்கும் பொழுது நேரங்கள் அனைத்தும் அல்லாஹோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை சேகமார்கள் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றார்கள். எங்கிருந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். இன்னல்லாஹமானா என்ற உயர்ந்த மந்திரத்தை கல்விக்குள் முறியீரை கல்விக்குள் வைத்து இயங்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை அவர்கள் கற்றுத்தரப்படுகின்றது. திக்ரை கல்வி பாசன் பாஸ் இருக்கிற எருவுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அல்லாஹ் அந்த மனிதனோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றார்கள் செய்யுமார்கள். இல்லை என்று சொன்னால் நாம் மட்டும் தனித்து இருந்தால் உலகத்தினுடைய ஆசா வசங்களும் கல்வியில் இருக்கும். அவைகளை வெளியேற்ற முடியாமல் தத்தளிப்போம். அல்லாஹ் கல்விக்குள் வராமல் அவையெல்லாம் அல்லாஹுக்குள்ளாம் கல்விக்குள் இருந்து நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கும். அல்லாஹ் கல்வியில் வைக்காமல் நாம் அல்லாஹ் வைக்க வேண்டிய இடத்தில் அல்லாஹ் வைக்காமல் அல்லாஹுக்குள் கல்வியில் வைத்திருப்பதனால்தான் நாம் மிகப்பெரும் நஷ்டவாளியாக இருக்கின்றோம். இது திக்ர்கள் எல்லாம் நம்மை சுத்தப்படுத்துவதற்காகத்தான். சஹாபி ஒருவர் விஸ்லாஸ் அவர்களிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், என்னுடைய உள்ளம் எப்படி பரிசுத்தம் அடைவது என்று கேட்டபோது விஸ்லாஸ் சொன்ன ஒரே வார்த்தை, நீ அதிகமாக திக்ர் செய்வோம், திக்ரன் கதீரா.